வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க இளைஞர்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியம் என்று தமிழக ஆளுநர் ஆர்.வி. அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டி ஐஐடியில் டெல்டா எக்ஸ்போ 2026 என்ற ஸ்டார்ட் அப் 2 நாள் கண்காட்சி இன்று தொடங்கியது. ஐஐடி மெட்ராஸ் இயக்குனர் வி. காமகோடி தலைமையில் இந்த கண்காட்சியை தொடங்கி வைத்து உரையாற்றிய அர்லேக்கர், தமிழகத்தில் தாம் பங்கேற்றுள்ள முதல் நிகழ்ச்சி இது என்றார். மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்திறன் உள்ளதாக கூறிய ஆளுநர், வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று தெரிவித்தார். மாணவர்களின் கண்டுபிடிப்புகள் இந்தியாவுக்கு மட்டுமல்ல, மனித நேயத்திற்காக இருக்கும் என்று ஆளுநர் கேட்டுக்கொண்டார். தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவது மட்டும் வாழ்க்கையின் இலக்கு அல்ல என்று குறிப்பிட்ட ஆளுநர் அர்லேக்கர், நாட்டின் முன்னேற்றத்தில் ஒவ்வொரு மாணவர்களின் பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். Let us do something for this country, and Vikasit Bharat is not only an economic concept. It is just not an economic concept. It is the Samagra Vikas, total development from all sides, in science, in medicine, in engineering, in culture, in education, societal reforms, everything. So all that reforms will be coming, that development, Vikas will be coming, that will be ultimately Vikasit Bharat by 2047. இந்த கண்காட்சியில் 45க்கும் மேற்பட்ட மாணவர் புதுமை அணிகளும் 30க்கும் மேற்பட்ட ஆரம்ப நிலை ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் தங்களது கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தி உள்ளன.